வளைகுடா நாடுகளில் உள்ள இந்தியர்களின் பாதுகாப்பு மற்றும் எரிசக்தியை தடையின்றி கொண்டு செல்வதற்கு முன்னுரிமை அளிக்கும்படி ஈரான் அதிபரிடம் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். ஈரான் இஸ்ரேல் இடையிலான போர் தொடங்கி 13 நாட்கள் கடந்த நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ஈரான் அதிபர் மசூத் பெஷேஸ்கியை நேற்றிரவு தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பேசினார். இதுகுறித்து எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி வளைகுடா நாடுகளில் உள்ள கடுமையான நிலைமை குறித்து ஈரான் அதிபருடன் விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். பதற்றமான சூழல் அதிகரிப்பது, பொதுமக்களின் உயிரிழப்பு மற்றும் உட்கட்டமைப்புக்கு ஏற்படும் சேதம் குறித்து ஆழ்ந்த கவலையை பகிர்ந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். வளைகுடா நாடுகளில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பு, பொருட்கள் மற்றும் எரிசக்தியின் தடையற்ற போக்குவரத்து ஆகியவை இந்தியாவின் முன்னுரிமைகளாக இருப்பதாக சுட்டிக்காட்டியதாகவும் தெரிவித்துள்ளார். அமைதி மற்றும் ஸ்திரத்தன்மைக்கான இந்தியாவின் உறுதிப்பாட்டை மீண்டும் வலியுறுத்தியதோடு போர் சூழலை தணிக்க பேச்சுவார்த்தை மூலமாக தீர்வு காண வேண்டும் என்றும் ஈரான் அதிபரிடம் பிரதமர் மோடி வலியுறுத்தியுள்ளார். போதுமான எரிபொருள் கையிருப்பில் உள்ளதாக மத்திய அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் யாரும் அச்சப்படவோ பதற்றம் கொள்ளவோ வேண்டாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கேட்டுக் கொண்டுள்ளார். எரிவாயு தட்டுப்பாடு விவகாரத்தில் தீவிர கவனம் செலுத்திட நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்க்கட்சியினர் ஆர்ப்பாட்டம் நடத்தியது குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்தி வெளியிட்ட நிலையில் அதனை தனது எக்ஸ் தளத்தில் முதலமைச்சர் பகிர்ந்துள்ளார். எரிவாயு தட்டுப்பாட்டை எதிர்கொள்வது குறித்த ஆலோசனைக் கூட்டம் உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி தலைமையில் நடைபெற்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். சிலிண்டர் தட்டுப்பாடு, பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருள் விநியோகம் குறித்து பிரதமருக்கும் மத்திய அமைச்சர்களுக்கும் கடிதம் எழுதியிருப்பதாக குறிப்பிட்டிருக்கும் முதலமைச்சர் இந்த நேரத்தில் மத்திய அரசு மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு துணை நின்று மேற்காசிய போர் சூழலை எதிர்கொள்வோம் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பொறுப்பு ஆளுநராக பதவியேற்றுக் கொண்ட கேரள ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் சென்னை மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் தனது குடும்பத்தினருடன் சாமி தரிசனம் மேற்கொண்டார். பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சோழர் காலத்து வரலாற்று பின்னணி கொண்ட இந்த மண்ணிற்கு வந்திருப்பதையும் தமிழக மக்களை சந்திப்பதையும் தான் பெருமையாக கருதுவதாக கூறினார். I wish that these deities will be always blessing us, the people of Tamil Nadu, in the whole process of progress of our Tamil Nadu, our state. So I have just asked for the blessings. ஆளுநராக பொறுப்பேற்றுள்ள நிலையில் மாநிலத்தின் முன்னேற்றம், மக்களின் நல்வாழ்விற்காக இறைவனின் ஆசி வேண்டியதாக தெரிவித்தார். முன்னாள் ஆளுநருக்கும் மாநில அரசுக்கும் இடையிலான கருத்து வேறுபாடுகள் குறித்து செய்தியாளர்களின் கேள்விக்கு தற்பொழுது அரசியல் குறித்து எதுவும் பேச விரும்பவில்லை என நாசூக்காக பதிலளித்துச் சென்றார். டெல்லியின் ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாடு மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என அமைச்சர் ரகுபதி தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் என்டிஏ பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு பதிலளித்தார். விவசாயம் பற்றி எல்லாம் பேசுவதற்கு பிரதமர் மோடிக்கு தார்மீக உரிமை இருக்கிறதா என்பதை திராவிட முன்னேற்றக் கழகம் கேட்கிறது. தேர்தல் வந்துவிட்டால் பிரதமர் மோடி அவர்களுக்கு தமிழ்நாட்டின் மீது தன் கணக்கில் பாசம் வந்துவிடும். தொடர்ந்து பேசிய அவர் வரும் தேர்தல் தமிழ்நாட்டை தமிழன் ஆள வேண்டுமா அல்லது ரிமோட் கண்ட்ரோல் டெல்லிக்கு செல்ல வேண்டுமா என்பதற்கான தேர்தல் என்றார். டெல்லி டப்பா எஞ்சினால் ஒரு நாளும் தமிழ்நாட்டில் நுழைய முடியாது. தமிழ்நாட்டிலே தமிழன் இன்றைக்கு ஆட்சிக்கு வர வேண்டும், தமிழ்நாடு ஆட்சிக்கு வர வேண்டுமா அல்லது டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலுக்கு போக வேண்டுமா என்பதற்கான தேர்தல். நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் டெல்லியினுடைய ரிமோட் கண்ட்ரோலை தமிழ்நாட்டிலே அனுமதிக்க மாட்டார்கள். பாஜகவின் பொய்களை தமிழ்நாடு மக்கள் நம்ப தயாராக இல்லை எனவும் அமைச்சர் ரகுபதி கூறினார். தமிழ்நாட்டில் வேறு கட்சிகள் ஆட்சிக்கு வந்தால் திமுக கொண்டு வந்த சிறப்பான திட்டங்கள் நிறுத்தப்பட்டுவிடும் என்று நடிகர் வடிவேலு தெரிவித்துள்ளார். கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட GKM காலனியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். நம்ம ஆட்சி, திமுக ஆட்சி, இது இல்லாம கொஞ்ச நேரம் கற்பனை பண்ணி பாருங்களேன், தமிழ்நாடே அழிஞ்சிடும். வேற கட்சின்னு நினைச்சீங்கன்னா நம்ம போட்ட திட்டங்கள்லாம் காலி ஆயிடும். அவன் ஒரு சட்டத்தை மாற்றுவான், திட்டத்தை மாற்றுவான், என்னென்னமோ பண்ணி மொத்தத்தில் தமிழ்நாடுங்கிற பேரே தூக்கிடுவாங்க. அவ்வளவுதான், அதுக்கு வேண்டி ஏற்பாடு பண்ணிடுவாங்க. முன்னதாக பேசிய நடிகர் நாசர் அரசியல் கட்சி தொடங்க பிரபலமாக இருந்தால் போதும் என நினைத்து ஒருவர் கட்சி தொடங்கி இருப்பதாக விஜயை மறைமுகமாக விமர்சித்தார். பிரபலம் மட்டுமே போதும், கட்சி ஆரம்பிக்கலாம் என்ற ஒரு கட்சி ஆரம்பித்திருக்கிறார்கள். திட்டங்களை பட்டியலிட்டு சொல்வதில்ல கட்சி. ஏன்னா இந்த கட்சிக்காரனும் சொல்லுவான் அவங்களுக்கு வீடு கட்டித்தரேன்னு, இவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டித்தரேன்னு, அவங்களும் சொல்லுவாங்க வீடு கட்டி தருவாங்க. அது திட்டங்கள் கொள்கையாகாது. நேரத்திற்கு தகுந்தாற்போல மாறிவரும் அலைகளை தாங்கி நிற்கும் பெரும் பாறையாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இருப்பதாகவும் நாசர் தெரிவித்தார்.
தமிழக டிஜிபி நியமனம் தொடர்பாக 20ஆம் தேதி தேர்வுக்குழு கூடி முடிவெடுக்க உள்ளதாக யுபிஎஸ்சி தெரிவித்ததை அடுத்து தமிழ்நாடு அரசுக்கு எதிரான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை உச்சநீதிமன்றம் முடித்து வைத்தது. தமிழ்நாடு டிஜிபி சங்கர் ஜிவால் ஓய்வு பெற்றதை அடுத்து பொறுப்பு டிஜிபியாக வெங்கட்ராம் நியமிக்கப்பட்டார். டிஜிபி நியமனத்தில் பின்பற்ற வேண்டிய நடவடிக்கை தமிழக அரசு பின்பற்றவில்லை என கூறி அரசுக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கை கடந்த மாதம் விசாரித்த உச்சநீதிமன்றம் ஒரு வாரத்திற்குள் டிஜிபி நியமனம் தொடர்பாக யுபிஎஸ்சிக்கு பரிந்துரையை வழங்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டது. இந்நிலையில் இந்த வழக்கு மீண்டும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வில் விசாரணைக்கு வந்தபொழுது தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் அதிகாரிகள் பெயர் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அப்பொழுது தமிழ்நாட்டிற்கு புதிய டிஜிபியை நியமிப்பது தொடர்பாக வரும் 20ஆம் தேதி குழு கூடி முடிவெடுக்க உள்ளதாக யுபிஎஸ்சி தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. இதனை பதிவு செய்து கொண்ட நீதிபதிகள் தமிழ்நாடு அரசுக்கு எதிராக தொடரப்பட்ட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவி படுகொலை வழக்கில் குற்றவாளி விரைவில் கைது செய்யப்படுவார் என்று அமைச்சர் கீதா ஜீவன் உறுதியளித்துள்ளார். வேடநத்தம் கிராமத்தின் காட்டுப்பகுதியில் 17 வயது சிறுமி சடலமாக கண்டெடுக்கப்பட்ட சம்பவம் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இது தொடர்பாக காவல்துறையினர் தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். குற்றவாளியை கைது செய்ய வலியுறுத்தி குளத்தூர் குறுக்கு சாலை பகுதியில் சிறுமியின் உறவினர்கள் நேற்று சுமார் 10 மணி நேரமாக மறியலில் ஈடுபட்டனர். ஆட்சியர் இளம்பகவத், காவல் கண்காணிப்பாளர் மதன் நடத்திய பேச்சுவார்த்தை பலனளிக்க நிலையில் அமைச்சர் கீதா ஜீவன் நேரில் சென்று பேச்சுவார்த்தை நடத்தினர். குற்றவாளி விரைவில் கண்டுபிடிக்கப்பட்டு உரிய தண்டனை வாங்கித் தரப்படும் என்று சிறுமியின் குடும்பத்தினரிடம் அமைச்சர் உத்தரவாதம் அளித்தார். சில அரசியல் கட்சிகள் தேர்தல் நேரம் இதை அரசியலாக்குகிறார்கள். ஆனால் நம்ம அரசியலாக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் நிச்சயமாக இந்த காவல்துறை உள்ளிட்ட இதுல விரைவாக நடவடிக்கை எடுப்பார்கள். விரைவாக குற்றவாளியை கண்டுபிடிக்கப்படுவார்கள். அதனைத் தொடர்ந்து சிறுமியின் உறவினர்கள் கலந்து சென்றனர். ஒரு சிலர் போராட்டத்தை கைவிட மறுத்த நிலையில் அவர்களை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி போக்குவரத்தை சீர் செய்தனர். இதற்கிடையே உயிரிழந்த சிறுமிக்கு நீதி கேட்டு கல்மேடு விளக்கு, குளத்தூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் நள்ளிரவில் போராட்டம் நடத்தினர். இதனால் ராமேஸ்வரம், வேதாரண்யம், நாகப்பட்டினம், நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட பகுதிகளுக்கு போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. மானாமதுரையில் காவலர்களால் கைது செய்யப்பட்ட ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றப்பட்டதை அடுத்து உறவினர்களின் போராட்டம் வாபஸ் பெறப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் 2 தொழிலாளர்களை வாளால் வெட்டிய வழக்கில் கைதாகி கால் முறிவுக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இளைஞர் ஆகாஷ் உயிரிழந்தார். ஆகாஷின் உயிரிழப்பிற்கு நீதி கேட்டு 5 நாட்களாக அவரது உறவினர்கள் மானாமதுரை 4 வழிச்சாலையில் போராட்டம் நடத்தி வந்தனர். இதையடுத்து ஆகாஷ் உயிரிழந்த வழக்கு கொலை வழக்காக மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அரசு தரப்பு கூடுதல் தலைமை வழக்கறிஞர் அஜ்மல் கான் தெரிவித்தார். இதையடுத்து போராட்டம் நடத்துபவர்கள் 4 மணிக்குள் அவர்களாகவே கலைந்து செல்ல வேண்டும், இல்லை என்றால் காவல்துறையினர் அவர்களை அகற்ற நடவடிக்கை எடுக்கலாம் என நீதிபதி தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் மாலை 4 மணிக்கு முன்னதாகவே போராட்டக்காரர்கள் பந்தலை அகற்றி போராட்டத்தை கைவிட்டனர். தாவேகா தலைவர் விஜய் வரும் 15ஆம் தேதி ஆஜராக சிபிஐ சம்மன் அனுப்பியுள்ள நிலையில் அதற்கு முந்தைய நாளே அவர் டெல்லிக்கு செல்கிறார். கரூரில் கடந்த செப்டம்பர் 27ஆம் தேதி விஜய் மேற்கொண்ட பரப்புரை கூட்டத்தின் போது ஏற்பட்ட நெரிசலில் சிக்கி குழந்தைகள், பெண்கள் என 41 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். இந்த வழக்கு தொடர்பாக கடந்த ஜனவரி மாதம் 12 மற்றும் 19ஆம் தேதிகளில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் தாவேகா தலைவர் விஜயிடம் விசாரணை நடந்தது. இந்நிலையில் டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் மார்ச் 10ஆம் தேதி மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று விஜய்க்கு சிபிஐ சம்மன் அனுப்பியது. ஏற்கனவே திட்டமிட்ட பணிகள் இருப்பதால் விஜய் விலக்கு கோரிய நிலையில் வருகின்ற 15ஆம் தேதி மீண்டும் ஆஜராக புதிய சம்மன் அனுப்பப்பட்டது. அதே சமயம் சென்னையில் ஆஜராக அனுமதி கோரியதையும் சிபிஐ நிராகரித்தது. இந்நிலையில் கரூர் கூட்ட நெரிசல் வழக்கு தொடர்பாக வரும் 15ஆம் தேதி டெல்லி சிபிஐ அலுவலகத்தில் விஜய் ஆஜராகிறார். இதற்காக அவர் முந்தைய நாடான 14ஆம் தேதியே டெல்லிக்கு செல்ல திட்டமிட்டுள்ளார். ஈரானின் ஹோர்முஸ் நீரிணையை கடந்து 1,35,000 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெய் கொண்ட கப்பல் இந்தியா வந்தடைந்தது. இஸ்ரேல் அமெரிக்காவுடனான போருக்கு மத்தியில் ஹோர்முஸ் நீரிணை வழியாக கடந்து செல்லும் கச்சா எண்ணெய் கப்பல்களை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இதனால் சர்வதேச சந்தையில் எரிபொருள் விலை கடுமையாக உயர்ந்ததோடு பல்வேறு நாடுகளில் தட்டுப்பாடும் ஏற்பட்டுள்ளது. இந்த சூழலில் மார்ச் 1ஆம் தேதி சவுதி அரேபியாவில் இருந்து லைபீரியாவில் பதிவு செய்யப்பட்ட கப்பல் 1,35,3
335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் இந்தியா புறப்பட்டிருந்தது. முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கடந்த மார்ச் 9ஆம் தேதி இந்த கப்பலை அடையாளம் காண்பதற்கான ஆட்டோமேட்டிக் ஐடென்டிபிகேஷன் சிஸ்டம் அணைத்து வைக்கப்பட்டது. இதனால் எங்கு கப்பல் உள்ளது என்று தெரியாமல் இருந்த நிலையில் 1,35,335 மெட்ரிக் டன் கச்சா எண்ணெயுடன் பாதுகாப்பாக மும்பை வந்தடைந்தது. கப்பலில் இருக்கும் கச்சா எண்ணெய் இறக்கப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டு விரைவில் விற்பனைக்கு வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எரிவாயு தட்டுப்பாடு வதந்தியால் உணவகங்கள் மூடப்பட்ட நிலையில் சென்னை கோயம்பேடு சந்தையில் 500 கிலோ பஜ்ஜி மிளகாய் விற்பனையாகாமல் குப்பையில் கொட்டப்பட்டன. 1 கிலோ 35 ரூபாய் வரை விற்கப்பட்ட மிளகாய் தேக்கமடைந்ததால் வியாபாரிகளுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்பட்டுள்ளது. சிலிண்டர் விநியோகம் சீராகாவிட்டால் மற்ற காய்கறிகளும் வீணாகும் என வியாபாரிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே மனவளர்ச்சி குன்றிய மாணவர்களை கொண்டு பள்ளி வளாகத்தை தூய்மைப்படுத்திய நிர்வாகத்தின் செயல் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மாணவர்களை கொண்டு குப்பைகளை சுத்தம் செய்ய வைத்த வீடியோ காட்சிகள் வெளியான நிலையில் சம்பந்தப்பட்ட பள்ளி நிர்வாகத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் ஸ்ரீமுஷ்ணம் அருகே சுத்தமான குடிநீர் கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்ட 2 பேரின் வீடுகளுக்கு பேரூராட்சி அதிகாரிகள் குடிநீர் இணைப்பை துண்டித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. குடிநீரில் கழிவுநீர் கலந்ததை கண்டித்து நடந்த போராட்டத்தில் தீவிரமாக செயல்பட்ட தங்கவேல் மற்றும் வேலாயுதம் ஆகியோரின் வீடுகளுக்கு மட்டும் அதிகாரிகள் குடிநீர் இணைப்பை துண்டித்துள்ளனர். குடிநீர் பிரச்சினையை தீர்ப்பதற்கு பதிலாக இந்த பழிவாங்கும் நடவடிக்கை அப்பகுதி மக்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. மன்னார்குடி ராஜகோபால சுவாமி கோயில் பங்குனி திருவிழாவின் 5ஆம் நாளில் சுவாமி பஞ்சமுக அனுமார் வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். மன்னார்குடி யானை வாகன மண்டபத்திலிருந்து ராஜகோபால சுவாமி வீதி உலா வந்தார். அப்போது கண்கவர் வான வேடிக்கை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம் செய்தனர். சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அரியலூரில் காவல்துறையினர் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் கொடி அணிவகுப்பு நடத்தினர். டிஎஸ்பி அலுவலகத்தில் தொடங்கிய அணிவகுப்பு அண்ணா சிலை, மார்க்கெட் தெரு, மங்காய் பிள்ளையார் கோவில் தெரு வழியாக சென்று ஒற்றுமை திடலில் நிறைவடைந்தது. துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு படையினரின் இந்த அணிவகுப்பு வாக்காளர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் அமைந்தது. கோவை மாவட்டம் ஆடியாறு பகுதியில் பிறந்த 5 நாட்களான குட்டியுடன் யானைகள் வலம் வந்தன. ஆபத்தை உணராமல் யானைகளை வீடியோ எடுத்த சுற்றுலா பயணிகளை வனத்துறையினர் எச்சரித்தனர். யானைகள் நடமாட்டம் இருப்பதால் வாகன ஓட்டிகள் கவனத்துடன் செல்லுமாறு அறிவுறுத்தினர். சென்னையில் மாணவி காரில் கடத்தப்பட்டு பாலியல் வன்கொடுமை செய்ததாக அளிக்கப்பட்ட புகார் பொய்யானது என்று சென்னை காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. திருச்சியைச் சேர்ந்த 22 வயது கல்லூரி மாணவி தன்னை காரில் வந்து அடையாளம் தெரியாத நபர்கள் 4 பேர் கடத்திச் சென்று பாலியல் வன்கொடுமை செய்ததாக அபிராமபுரம் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இப்புகாரின் மீது காவல் துணை ஆணையாளர் வனிதா தலைமையில் தனிப்படை அமைத்து தீவிர விசாரணை நடைபெற்றது. இந்நிலையில் மாணவி பொய்யான புகார் அளித்ததாகவும் மன உளைச்சலில் அவர் இதனை செய்ததாகவும் சென்னை மாநகர காவல்துறை விளக்கம் அளித்துள்ளது. கள்ளக்குறிச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினின் பாதுகாப்பு பணியை முடித்து திரும்பிய காவல்துறை வாகனம் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்துக்குள்ளானது. உளுந்தூர்பேட்டை புறவழிச்சாலையில் சென்றபோது எதிர்பாராத விதமாக முன்னால் சென்ற லாரியின் பின்புறத்தில் காவல்துறை வாகனம் பலமாக மோதியது. இதில் 2 பெண் காவலர்கள் உட்பட 3 பேர் காயமடைந்தனர். யாரையும் மிரட்டி அரசியல் செய்ய வேண்டிய அவசியம் திமுகவிற்கு இல்லை என்று ஆதவ் அர்ஜுனாவிற்கு அமைச்சர் ஐ. பெரியசாமி பதிலடி கொடுத்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்தியா கூட்டணி சந்தர்ப்பவாத கூட்டணி அல்ல என்றும் கூறினார். ரஜினிகாந்த் அரசியலுக்கு வந்தப்ப திமுக அரசு தான் அவரை மிரட்டி வரவாங்க சொல்றாங்க. தமிழக வெற்றி கழகத்தோட ஆதவ் அர்ஜுன் தெரிவிச்சிருக்காரு. இல்லை, நம்ம யாருமே மிரட்டல. யாரையும் மிரட்டுகின்ற தொழிலெல்லாம் நாங்கள் அரசியல் செய்ததே இல்லை. ஹோசூர் அருகே நண்பர்களுடன் கிணற்றில் குளித்த 10ஆம் வகுப்பு மாணவன் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்தார். முதல் பொதுத் தேர்வை எழுதிய மாணவன் கோகுலை அவரது நண்பர்கள் வெளியே அழைத்து சென்றபோது கொல்லப்பள்ளி கிராமத்திற்கு செல்லும் வழியில் உள்ள ஒரு கிணற்றில் குளித்துள்ளனர். அப்போது கோகுல் நீரில் மூழ்கி மாயமான நிலையில் காவல்துறையினர் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். திருவண்ணாமலை
திருவண்ணாமலை அருகே பெண்ணை பெட்ரோல் ஊற்றி எரித்து கொன்ற நபருக்கு இரட்டை ஆயுள் தண்டனை விதித்து திருவண்ணாமலை மகளிர் நீதிமன்றம் இன்று தீர்ப்பளித்துள்ளது. 2015 சேரந்தாங்கல் கிராமத்தை சேர்ந்த பரமேஸ்வரி, பரந்தாமன் ஆகியோருக்கு இடையே திருமணம் மீறிய உறவு இருந்த நிலையில் அதனை துண்டிக்க முயன்ற பரமேஸ்வரி மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்து பரந்தாமன் கொலை செய்தார். வழக்கை விசாரித்த நீதிபதி குற்றவாளி பரந்தாமனுக்கு இரட்டை ஆயுள் தண்டனையும் 55,000 ரூபாய் அபராதமும் விதித்து உத்தரவிட்டார். ஈரோடு புஞ்சை புளியம்பட்டி வாரசந்தை அருகே சாலையில் நடந்து சென்ற பெண்ணிடம் தகாத முறையில் பேசிய மதுபோதை ஆசாமியை அந்த பெண்ணின் கணவர் துரத்தி பிடித்து நடுரோட்டில் வைத்து தாக்கினார். கொண்டையம்பாளையத்தை சேர்ந்த ராக்கிமுத்து என்பவரை காவலர்கள் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே கோழிப்பண்ணையில் மர்ம நபர்கள் தீ வைத்ததால் சுமார் 5,000 கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்தன. கோட்டைமலை பகுதியைச் சேர்ந்த துரைமுருகன் தனது சொந்த நிலத்தில் 2 கொட்டகை அமைத்து அதில் கோழியை வளர்த்து வந்தார். இந்த நிலையில் நள்ளிரவில் அவரது கோழிப்பண்ணைக்குள் புகுந்த மர்ம நபர்கள் தீ வைத்து சென்றதாக கூறப்படுகிறது. இதில் 20 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 5,000 கோழிகள் தீயில் கருகி உயிரிழந்தன. விழுப்புரம் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த இளைஞருக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட போக்சோ நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2021ஆம் ஆண்டு பி சாத்தனூரைச் சேர்ந்த குஜன் என்பவர் 16 வயது சிறுமியை திருமணம் செய்து கொள்வதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. அதன் பேரில் போக்சோ வழக்கில் குஜனை காவல்துறையினர் கைது செய்தனர். இவ்வழக்கு விழுப்புரம் போக்சோ நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்த நிலையில் குஜனுக்கு 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் 10,000 ரூபாய் அபராதமும் விதித்து தீர்ப்பளிக்கப்பட்டது.